அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் தற்போது ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஓபிஎஸ்க்கும் திமுகவிற்கும் தான் சம்பந்தம் என்பது இருக்கிறது. ஏன் இன்னும் ஒரு சில நபர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய நபர்களே ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்ததன் காரணமாகத்தான் திமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. புதுமுகங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகத்தான் திமுக தோல்வியை தழுவி இருக்கிறது என கூட குற்றச்சாட்டுகளை இணையதளங்களிலே ஒரு காலத்தில் முன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு இன்றளவும் ஆதரவு என்பது தேனி மாவட்டத்திலே ஒரு குறைந்த அளவு ஆதரவு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதில் முக்கால்வாசினவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து விட்டார்கள். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில கொஞ்ச நபர்கள் மட்டும் அதிமுகவிலே இன்று வரைக்கும் இணையாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் திடீரென அந்த ஆதரவை வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் இந்த இரண்டு நபர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என்பது திமுகவிலே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் தான் எனக்கு பதவிகள் கிடைத்தால் போதும் என அந்த இடத்தில் அதிமுகவிற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் உண்மையான அதிமுக என பல வழக்குகளை தொடுத்து போராட்டம் நடத்திய ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்தையும் இணைத்து விட்டார். தற்சமயம் மற்ற எந்த நபர்களுக்கும் ஓபிஎஸ் ஆல் திமுகவிலே முக்கியமான பொறுப்புகளோ அல்லது முக்கிய பதவிகளோ எதையும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் ஓபிஎஸ் நம்பினால் வேலைக்கு ஆகாது நினைத்த நபர்கள் புறம் அதிமுகவிலே இணைய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவும் ஆர்பி உதயகுமாரின் மூலமாகத்தான் அவர்கள் அனைவரும் அதிமுகவிலே இணைவதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் மறுபுறத்திலே டிடி தினகரனின் மூலமாகவும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு டிடி தினகரனுக்கு தேனி மாவட்டத்திலே ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அவரின் மூலமாகவும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அதிமுகவிலே இணைந்து கொள்ளுங்கள் என நமது டிடி தினகரனின் மூலமாகவும் அதிரடியான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்களிலே அதிமுகவிலே அவர்கள் இணைவதற்குரிய சாத்தியக்கூறல் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீப காலமாகவே திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும், முன்னாள் எம்எல்ஏக்களாகட்டும், முன்னாள் எம்பிகளாகட்டும், ஏன் தற்போது சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தெரியாது, இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியுமே தவிர அங்கே போய் பார்த்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தெரியும். இவர்கள் மாற்று கட்சியிலிருந்து அங்கே போய் இணைந்தால் மட்டும் இவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படும் என நினைக்கிறீர்களா? வாய்ப்புகளே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே தவிர இவர்களுக்கு இரண்டாம் கட்டமாகத்தான் முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படும். அதிமுக இருக்கக்கூடிய அதிமுகவில் உண்மையான தொண்டர் எவரும் அதிமுக கட்சியே அழியக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டாலும் அந்த இயக்கத்தை விட்டு போக மாட்டார். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.